ஓகே. 2 சாஃப்ட்வேர் வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். பிகாஸ் நான் வந்து மிஸ் பண்ணிறக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஓகே. தட்ஸ் இட். இன்னைக்கு வந்து ஆர்க்கிடெக்சர் சிலபஸ் வந்து எப்படி அப்படின்னு பார்ப்போம். இதில ரொம்ப முக்கியமா ஆர்க்கிடெக்சர் ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்ன படிச்சுக்கணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி நான் வந்து இந்த சிலபஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இது பார்க்கலாம். சிலபஸ் ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமா யூசர் இன்டர்ஃபேஸ் பார்க்கலாம் இன்னைக்கு முடிஞ்சதுன்னா. ஓகே. சிலபஸ். ஓகே. யூசர் இன்டர்ஃபேஸ். ஃபர்ஸ்ட்டு நீங்க ரிவிட் படிக்கிறீங்க. உங்களுக்கு புதுசு. ரிவிட் ஓப்பன் பண்ண உடனே, எது எங்க இருக்கு அப்படின்னு தான் படிக்கணும். இதில ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நான் ஸ்க்ரீனு. இது வந்து ஒரு ப்ராஜெக்ட்ட ஓப்பன் பண்ணி வச்சிருந்தா, ஸ்க்ரீன் வந்து இப்படி இருக்கும். இதில வந்து மேல வந்து என்ன தெரியுது? ப்ராஜெக்ட்டோட பேரு தெரியும். ஆட்டோடெஸ்க் ரிவிட் 2024 அந்த வெர்ஷன் காமிச்சுட்டு, அப்புறம் வந்து ப்ராஜெக்ட்டோட பேரு தெரியும். ஒருவேளை இது சென்ட்ரல் ஃபைல் அப்படின்னா, டேஷ் போட்டு யூசரோட நேம், அதுக்கப்புறம் வியூவோட நேம் வரும். இது வந்து லோக்கல் ஃபைல். அதனால டைரக்ட்டா வியூவோட நேம் வந்திருக்கு. வியூ பாருங்க 3டி வியூ. அதுக்கப்புறமா நமக்கு இங்க இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்கு. குயிக் ஆக்சஸ் டூல்பார் இருக்கு. இது வந்து ரிப்பன் மெனு அரேஞ்ச்மென்ட்ஸ். ஸோ ஈச் பேனல் வந்து நெறைய டூல்ஸ் இருக்கு. அப்புறம் ஃபைல் மெனு இருக்கு. இந்த லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் மெனு இருக்கு. ப்ராஜெக்ட் ப்ரௌசர் அண்ட் ப்ராப்பர்ட்டீஸ் அண்ட் டிராயிங் ஏரியா. அப்புறம் டிராயிங் கண்ட்ரோல் பார். கீழ வந்து ஸ்டேட்டஸ் பார். ஒரு வொர்க் செட்டு பட்டன். அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸு. அப்புறம் செலக்ஷன் கண்ட்ரோல். ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து ரிவிட்ல என்னென்ன செய்யும்? இத வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்? அப்படின்னு மட்டும் நம்ம வந்து ஒரு கிளாஸ் பார்ப்போம். அதுக்கு தான் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆட்டோகேட்ல வந்து ஆப்ஷன்ஸ் அப்படின்னு போனாச்சுன்னா, நமக்கு ஒரு பெரிய டயலாக் பாக்ஸ் வரும். அதில வந்து ஸ்கேலு, சேவ் பண்ற செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த மாரி ரிவிட்லயும் இருக்கு. அத நாம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். இதில வந்து என்னன்னா, ஆட்டோகேட் வேற, ரிவிட் வேற. ஸோ ரிவிட் மாதிரி படிக்கணும். நம்ம ஆட்டோகேட் மாரி படிச்சோம்னா, நெறைய விஷயங்கள் வந்து மேட்ச் ஆவாது. நமக்கு புரியாது. ஓகே. ரிவிட் வந்து ஒரு புது கான்செப்ட். ஒரு 3டி சாஃப்ட்வேர். அதனால ஆட்டோகேட கம்ப்ளீட்டா மறந்துருங்க. ரிவிட் படிக்கும்போது. ரிவிட்ல நான் என்ன சொல்லிக் குடுக்குறேனோ, அத வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு, நீங்க வந்து ரிவிட் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து மெமரைஸ் ஆயிடும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ஃபிங்கர் டிப்ஸ்ல வந்துடும். அடுத்தது ஃபைல் டைப்ஸ். ரிவிட்ல வந்து ஃபைல் டைப்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். ரிவிட்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட்க்கு வந்து செப்பரேட் ஃபைல் டைப், ஃபேமிலிக்கு செப்பரேட் ஃபைல் டைப், டெம்ப்ளேட்டுக்கு வந்து செப்பரேட் ஃபைல் டைப் இருக்கு. ப்ராஜெக்ட்டுக்கு .rvt, ஃபேமிலிக்கு .rfa, டெம்ப்ளேட்டுக்கு வந்து .rte. அதே இது ஃபேமிலி டெம்ப்ளேட் அப்படின்னா rft. ஓகே. ஸோ அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். இதில வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ப்ராஜெக்ட் அப்படின்னா ரிவிட், அத வந்து rvt. ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் அப்படின்னா ரிவிட் டெம்ப்ளேட் te, rte. ஃபேமிலி அப்படின்னா rfa, ஃபேமிலி அந்த ஃபர்ஸ்ட் 2 லெட்டர். ஃபேமிலி டெம்ப்ளேட் அப்படின்னா ரிவிட் ஃபேமிலி டெம்ப்ளேட் rft. ஓகே. அடுத்தது போனோம்னா, டேட்டம் எலிமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து ஒர்க் பண்ணி படிக்க வேண்டியது என்னன்னா, டேட்டம் எலிமெண்ட், லெவல்ஸ், கிரிட்ஸ். இந்த லெவல்ஸ்லயே ஒரு சில விஷயங்கள் வந்து நியூ பிகினர்ஸ்க்கு வந்து புரியாது. என்னடா இது லெவல் வரைஞ்சோம், ஆனா லெவல் தெரிய மாட்டேங்குது. கிரிட் வரைஞ்சோம், கிரிட் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு இருக்கும். ஸோ பேசிக்கலி என்னன்னா, லெவல்ல வந்து 3டி எக்ஸ்டென்ட், 2டி எக்ஸ்டென்ட் அப்படின்னு இருக்கு. அண்ட் 3டி எக்ஸ்டென்ட் வந்து இன்டர்செக்ட் பண்ணணும் கிரிட்டோட. அப்பதான் கிரிட் வந்து லெவல்ல தெரியும். அது ஒரு சின்ன கான்செப்ட். அத நீங்க வந்து கட்டாயமா படிக்கணும். அதுக்கு அடுத்தது 3டி ஃப்ளோர் வித் ஸ்லோப். இது 3டி ஃப்ளோர் நமக்கு தெரியும். ஒரு பவுண்டரி வரைஞ்சாச்சுன்னா ஃப்ளோர் வரப்போகுது. அதில ஸ்லோப் எப்படி பண்றது? அதில மாடிஃபை எலமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம லெவல் குடுக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரியணும். வால்
டைப்ஸ் ஓப்பனிங் இன் Revit. வால் டைப்ஸில் வந்து 3 டைப் இருக்குது. ஒன்று பேசிக், இன்னொன்று வந்து ஸ்டேக்டு வால், கர்டன் வால். அதாவது பேசிக் வால் அப்படின்னா ஒரு வால், அதில் வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கும். இதே இது ஸ்டேக்டு வால் அப்படின்னா வாலை வந்து ஸ்டாக் பண்ணுறோம் ஒன் அபோவ் another. அப்படின்னா ஒரு வாலை வந்து ஒரு வாலுக்கு மேலே வந்து வைக்கிறோம். அப்படின்னா அதோட வாலோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு, இது வந்து ஆக்சுவலாக 3 வால் டைப். மேலே இருக்கிறது ஒரு வால், மத்தியில் இருக்கிறது ஒரு வால், அப்புறம் கீழே இருக்கிறது ஒரு வால். இது ஃபவுண்டேஷன் கிடையாது, வால் தான். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டேக்டு வால் வந்து கிரியேட் பண்ணுறோம். கர்டன் வால் வந்து கிளாஸ் வால். இதில் வந்து கிளாஸ் இருக்கும். அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் முல்லியன்ஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து கர்டன் வால் இருக்குது. 3 டைப் இருக்குது. 3 டைப்பும் நல்லா படிச்சுக்கணும். அண்ட் ஃபார் ஆர்கிடெக்சர் வந்து வால் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. இப்போ ஓப்பனிங்ஸில் டோர் ஓப்பனிங்ஸ், விண்டோ ஓப்பனிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். பட் அது வந்து எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு படிக்கணும். அது வந்து ஃபேமிலிக்கு உள்ளே இருக்கும் ஓப்பனிங்ஸ். அதை எடுத்து வச்ச உடனே வால் வந்து கட் ஆயிரும். இதுக்கு அடுத்தது வந்து கர்டைன் வால். அதில் வந்து எப்படி ஒரு ஓப்பனிங்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு டோர் அட்டாச் பண்ணுறது அப்படின்னு படிக்கணும். வால் வரைகிறது ஈஸி, அதில் டோர் எப்படி வைக்கிறது அப்படின்னு படிக்கணும் கர்டைன் வாலில். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஆர்கிடெக்சரில் படிக்க வேண்டியது ஃப்ளோரு, ரூஃபு, சீலிங்கு. இப்போ வந்து ஃப்ளோர் அண்ட் ரூஃபு நமக்கு இந்த கர்டைன் ரூஃபாகவே வருது. கிளாஸ் ரூஃபாக கூட வருது. இப்போ ரூஃப் டைப்பில் வந்து பிட்ச்டு ரூஃபு இந்த மாதிரி வச்சுருக்குல்ல. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது, வித் ஸ்லோப் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். அண்ட் ஸ்டயர்கேஸ் டைப். மாடலாக ஸ்டயர்கேஸ் இருக்கும். பட் ரிவிட்ஸில் வந்து எந்த மாதிரி ஸ்டயர்கேஸ் வந்து பாசிபிள், எது பாசிபிள் கிடையாது அப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை பாசிபிள் இல்லை அப்படின்னாச்சுன்னா அதை வந்து மாடல் இன் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் வரையணும். ஸ்டயர்கேஸ் தான் வரைவேன், எனக்கு ஆனால் இப்படி வரணும், அப்படி வரணும் அப்படின்னா ரிவிட்ஸில் வராது. ஓகே. ஸோ அதனால நம்ம வந்து பார்த்து படிக்கணும். ஓகே. இதில் வந்து ஸ்டயர்கேஸ்லேயே 3 டைப் இருக்குது. ஒன்று வுடன் ஆர் ஸ்டீல், அது வந்து அசெம்பிள்டு ஸ்டயர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து கான்கிரீட் ஸ்டயர்கேஸ், நம்ம வீட்டிலலாம் இப்போதைக்கு கட்டுறது கான்கிரீட் ஸ்டயர்கேஸ். இதுக்கு அடுத்தது வந்து ப்ரீகாஸ்ட் ஸ்டயர்கேஸ். இந்த 3 படிக்கணும். ஸோ இதில் வந்து நான் வந்து ரேம்பையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பட் ரேம்ப் இமேஜ் வந்து எதுவுமே காமிக்கல. ஓகே. ரேம்பில் வந்து ஒரே டைப் தான் ரேம்ப்பு. பட் அதோட ஸ்லோப்பு வந்து எப்படி லிமிட் பண்ணுறது, அதோட ரன் லென்த் வந்து எப்படி லிமிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும் ரேம்பில். நெக்ஸ்ட்டு ஹேண்ட் ரெயில். ஹேண்ட் ரெயில் இன் Revit. இதில் வந்து ரேம்புக்கும் ஹேண்ட் ரெயில் இருக்கும், ஸ்டயர்கேஸுக்கும் ஹேண்ட் ரெயில் இருக்கும். பை டிஃபால்ட் ரேம்ப் வரைஞ்சா ஹேண்ட் ரெயில் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகும். ஹேண்ட் ரெயில்லையே ஹேண்ட் ரெயில் தான் ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப மோர் ஆட்டோமேட்டட் ஒன். ஆட்டோமேட் பண்ணியிருந்தா நம்ம இஷ்டத்துக்கு அதை திருப்ப முடியாது. அது இஷ்டத்துக்கு தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஒரு ஹேண்ட் ரெயில், எனக்கு ஒரு ஹேண்ட் ரெயில் வேணும், அதோட எண்டு வந்து இப்படி இருக்கணும், இப்படி திரும்பணும். அதில் வந்து ரிவிட்ஸில் எது பாசிபிள் அப்படிங்கிறத நீங்கள் படிங்க. ரிவிட்ஸில் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹேண்ட் ரெயில் வருது ஸ்டேர்கேஸ்லேருந்து, அதை ஃப்ளோரில் கொண்டு போய் அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் வந்து 1 த்ரெட் லென்த் வந்து விடணும். விட்டால் தான் அது ஃப்ளோரில் போய் அட்டாச் ஆகும். அது விடாமல் நமக்கு வந்து ஃப்ளோரில் போய் அட்டாச் ஆகணும், உனக்கு 50 mm ஆகணும் அப்படின்னா ஆகாது. அப்படி ஆகலை அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்து என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்து செய்யணும். ஓகே. ஸோ ரிவிட் ஹேஸ் லாட்ஸ் ஆஃப் ரூல்ஸ், லாஜிக்ஸ். அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா ரிவிட்டில் மாடல் வராது. ஓகே. அடுத்தது வந்து டோப்போ சர்ஃபேஸ் அண்ட் டோப்போ சாலிட். நம்ம கிரவுண்டு மாடலிங் பார்க்குறோம். இதில் வந்து கிரவுண்டு வந்து சர்வே ஃபைல்லேருந்து நமக்கு வரும். அந்த சர்வே ஃபைலை வந்து ரிவிட்ஸில் வந்து எப்படி நம்ம ஒரு சர்ஃபேஸாக ஜெனரேட் பண்ணுறது, ஒரு கான்டெக்ஸ்ட்டாக ஒரு பில்டிங்க்கு எப்படி காட்டுறது, அண்டு நமக்கு வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு எக்ஸ்கவேஷன் குவான்டிட்டி வந்து ரிவிட்டில் கிடைக்கும். பட் ரிவிட்டை வந்து ஒரு எக்ஸ்கவேஷன் சாஃப்ட்வேராக யூஸ் பண்ண மாட்டோம். இதில் கிரவுண்டு பண்ணுறது வந்து ஒரு ஆவரேஜ் மாடலாக தான் பண்ணுவோம். ஓகே. அதாவது பர்ஃபெக்டாக நம்ம பண்ண மாட்டோம்.
அண்ட் சர்வே வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது. அது நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு டீட்டெயிலா தான் சர்வே இருக்கும். ஓகே. இது என்னன்னா டோப்போ சர்ஃபேஸ் அண்ட் டோப்போ சாலிட் 2 இருக்கு. ரிவிட் 2024ல டோப்போ சாலிட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வெர்ஷன் எல்லாம் டோப்போ சர்ஃபேஸ். ஸோ அது வந்து எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு அடுத்தது கான்செப்சுவல் மாஸ். ஒரு ஜஸ்ட் வால்யூம் வந்து ஜெனரேட் பண்ணிட்டு, அதோட வாலு, அ ரூஃப் அந்த மாரி வச்சு, எப்படி நம்ம வந்து ஒரு கான்டெக்ஸ்ட் காமிக்கிறது? எப்படி நம்ம ஒரு சைட் பிளான் சும்மா பாக்ஸ் பாக்ஸ் மாரி போட்டு, இந்த பில்டிங் அங்க வருது, அந்த பில்டிங் இங்க வருது, அப்படின்னு சொல்லி ஒரு சைட் பிளான் எப்படி கிரியேட் பண்றது? கான்செப்ட் மாஸிங் எப்படி பண்றது? அப்படின்னு படிக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப டீட்டெயிலா பண்ணணும்னு தேவையில்ல. பட் வந்து ஒரு வால்யூம் ஜெனரேட் பண்ணி, நமக்கு வந்து ஒரு சைட்ட வந்து அ காமிக்கிறது, ஒரு பிரசன்ட் பண்றது வந்து கான்செப்சுவல் மாஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது ஆர்க்கிடெக்ட்ஸுக்கு ரொம்ப தேவைப்படுற இந்த ஸ்பேஸ் பிளானிங், ஏரியா ஷெட்யூல். இதுக்கு 2 விதமா பண்ணலாம். ஒண்ணு வந்து ரூம் மட்டுமே அப்ளை பண்ணிட்டு, ரூமோட ஏரியா கிரியேட் பண்ணலாம். 2வது ஏரியா பிளான் அப்படின்னு சொல்லி தனியா ஒண்ணு கிரியேட் பண்ணி, ஏரியாவுக்காக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து அ ஒரு ஷெட்யூல் எடுக்கலாம். ஒரு பிளான் வந்து எடுக்கலாம். ஏரியா பிளான் அப்படின்னு செப்பரேட்டா இருக்கு. ஃப்ளோர் பிளான்ல ரூம் வந்து அப்ளை பண்ணோம்னா இந்த மாரி தான் தெரியும். வித் கலர் லெஜெண்டோட நமக்கு வந்து ஒரு ஃப்ளோர் பிளான் வந்து எடுக்கலாம். அடுத்தது ஷீட் கம்போசிஷன். ஷீட் கம்போசிஷன்ல நெறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. அ இது வந்து என்னன்னா, ஒரு நார்மல் ஃப்ளோர் பிளான். இதுல வந்து டைட்டில் பிளாக் வந்து ஒரு எலிமெண்ட். இதுக்கு அடுத்தது ஒரு வியூ, ஒரு கலர் லெஜெண்ட், ஒரு சிம்பல், ஒரு நார்த் ஏரோ, ஒரு நோட். இது ஒரு டெக்ஸ்ட். இது ரைட் சைடு வந்தீங்கன்னா, நெறைய இமேஜ் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் லொக்கேஷன வந்து ஒரு இமேஜா வச்சிருக்காங்க. ஒரு கீ பிளான் வச்சிருக்காங்க. அப்புறம் டைட்டில் ப்ளாக் இருக்கு. நெறைய லோகோ, இமேஜஸ் இருக்கு. அப்புறம் டெக்ஸ்ட்லாம் இருக்கு. டெக்ஸ்ட் இது வந்து ஒரு லேபிளா கூட இருக்கலாம். டைட்டில் ப்ளாக் லேபிள் அண்ட் ஒரு ரெண்டட் இமேஜ் வந்து வச்சிருக்காங்க. நெறைய இமேஜ் இருக்கு. ஷெட்யூல் இருக்குது. இதெல்லாம் எப்படி வந்து பண்றது? எப்படி நம்ம வந்து ஷீட் எடுத்துட்டு வர்றது? எப்படி பிரிண்ட் பண்றது? இதுலயும் நெறைய கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. ஒரு வியூவ ஒரு நேரம் தான் யூஸ் பண்ண முடியும் ரிவிட்ல. நீங்க வந்து செகண்ட் டைம் வந்து இன்னொரு ஷீட்ல வைக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து புதுசா ஒரு வியூவ வந்து கிரியேட் பண்ணி தான் அது 2வது ஷீட்ல வைக்க முடியும். ஸோ அந்த மாரி கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் எதுக்கு எதுக்கு இருக்கு அப்படின்னு படிக்கணும். லெஜெண்ட் அப்படின்னா எல்லா ஷீட்லயும் வைக்கலாம். ஆனா அ ஒரு டீட்டெயில வந்து ஒரு டிராயிங்ல வந்து டிராயிங் அதாவது என்ன சொல்றது? டிராஃப்டிங் வியூ. ஒரு டீட்டெயில ஒரு டிராஃப்டிங் வியூல வரைஞ்சிட்டு ஒரு நேரம் தான் பிளேஸ் பண்ண முடியும். எல்லா இடத்துலயும் பிளேஸ் பண்ண முடியாது. ஈவன் தோ இட்ஸ் அ டிபிக்கல் டீட்டெயில். நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணி அ வச்சிருக்கணும். அப்பதான் வைக்க முடியும். இல்லன்னா லெஜெண்ட்ல வந்து அதே இத வரையலாம். ஸோ நெறைய கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. அது ரிவிட்டோட ரூல்ஸ் வந்து நமக்கு தெரியணும். ஓகே. நெக்ஸ்ட்டு அன்னோடேஷன் அண்ட் டீட்டெயிலிங். இத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஓகே. ரூம் அண்ட் ஏரியா. இதே மாதிரி அன்னோடேஷன் அண்ட் டீட்டெயிலிங்ல டைமென்ஷன்ஸ் இதில வந்து டெக்ஸ்ட் நெறைய யூஸ் பண்ணுவோம். நெறைய டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். டோர் டேக், வால் டேக், மெட்டீரியல் டேக். ஸோ ஒரு டேக்னா என்ன? டேக் வந்து ஒரு 2டி ஃபேமிலி. அந்த டேக் வந்து என்ன பண்ணும்? அது வந்து தட் வில் புல் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த எலிமெண்ட். ஒரு வால்ல இருந்து அதோட ப்ராப்பர்ட்டியோட அ இன்ஃபர்மேஷன வந்து நம்ம எடுத்து வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டோர் டைப் அப்டின்னா, அந்த டோர் டைப் வந்து மென்ஷன் ஆயிருக்கும். ஒரு டேக் பிளேஸ் பண்ணும்போது, அது வந்து டோர் டைப்ப வந்து காமிக்கும். டைப் மார்க். இங்க வந்து 106A அப்படின்னு இருக்கு. இது இது வந்து ஒரு டைப் மார்க். அது டோர்ல வந்து ப்ராப்பர்ட்டீஸ்ல இருக்கும். இந்த டேக் வந்து இத செலக்ட் பண்ணி இங்க வச்சாச்சுன்னா, இது வந்து டைப் மார்க் வந்து ரீட் பண்ணும். ஓகே. டீட்டெயிலிங் பொறுத்தவரைக்கும் டைமென்ஷன்ஸ், டேக்கிங், இந்த வியூ டேக், செக்ஷன் மார்க், அப்புறம் விசிபிலிட்டி கிராபிக்ஸ். இந்த கலரு கொண்டு வரது, அ அந்த மாரி விஷயங்கள் நம்ம படிக்கணும். அதுக்கு அடுத்தது டிராஃப்டிங் வியூ, டிசைன் டீட்டெயில் இன் ரிவிட். டிராஃப்டிங் வியூ அப்படின்னா, ஒரு 2டி வியூ. அதுல நீங்க வந்து AutoCADல டிராஃப்ட் பண்ற மாரி டிராஃப்ட் பண்ணலாம்.
இது வந்து மேஜர்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு கனெக்ஷன் டீட்டெயில், டிபிக்கல் டீட்டெயில், ஒரு எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயிண்ட், ஒரு ஆர்க்கிடெக்சர்ன்னு எடுத்தீங்கன்னா, முக்கியமா ஆர்க்கிடெக்சருக்கு எது சொல்லலாம்? ஆ டிராஃப்டிங் வியூ வந்து மோஸ்ட்லி இந்த டோர் ஷெட்யூலுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு டோர் ஷெட்யூல், ஒரு லெஜெண்டு அந்த மாரி கிரியேட் பண்ணும்போது பண்ணுவோம் டிராஃப்டிங் வியூ. டிராஃப்டிங் வியூல வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. டீட்டெயில் ஐட்டம்ஸ வந்து அ வித் ஸ்கேல வந்து நம்ம வந்து வரைஞ்சுக்கலாம். ஸோ வித் ஸ்கேல் வரைஞ்சோம்னா, நம்ம வந்து மத்த வியூவ எப்படி வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கேல் வந்து நம்ம பண்றோமோ, அதே மாரி பண்ணிக்கலாம். ஓகே. டோர் ஹிஞ்ச் டீட்டெயில், டோர் லாக் டீட்டெயில், அப்புறம் கர்டைன் வால், முல்லியன் டீட்டெயில் அந்த மாரி ஐட்டம்ஸ வந்து நம்ம வரையலாம். டிராஃப்டிங் வியூ. ஜெனரல் நோட்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ். ஜெனரல் நோட்ஸ் ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம். அப்புறம் வந்து அந்த மாரி நோட்ஸ் எல்லாத்தையுமே நோட்ஸ் எப்படி நம்ம வந்து வரையணும். இதில ஜெனரல் நோட்ஸு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா லெஜெண்ட்ஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். லெஜெண்ட் வந்து ஒரு டிராஃப்டிங் வியூ மாதிரி ஒரு 2டி வியூ. அதில வந்து நம்ம வரையலாம். அ டெக்ஸ்ட் வச்சுக்கலாம். வித் ஸ்கேல். வித் ஒரிஜினல் ஸ்கேல வந்து நம்ம வரையலாம். டீட்டெயில்லாம் வச்சுக்கலாம். வச்சுட்டு அத வந்து ஒரு ஜெனரல் நோட்டா ஒரு ஷீட்ல பிளேஸ் பண்ணிக்கலாம். இதில முக்கியமா என்னன்னா, கலர் ஸ்கீம் தான் மோஸ்ட்லி ஒரு லெஜெண்டுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஆட்டோமேட்டட் கலர் ஸ்கீமும் வரும். கலர் ஸ்கீம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். நீங்க ரூம் எல்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா, கலர் லெஜெண்ட் ஃபார் ரூம் அப்படின்னு எடுத்து வச்சா, இந்த மாரி ஆட்டோமேட்டிக்கா கலர் அண்ட் டெக்ஸ்ட் வரும். டைட்டில் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் கூடவும் நீங்க எடிட் பண்ணிக்கலாம். அண்டு இங்க இருக்கிறது வந்து ஒரு சிம்பல். சிம்பல் ஃபேமிலி. 2டி ஃபேமிலில வந்து பார்க்க வேண்டியது டீட்டெயில் ஐட்டம் ஒரு 2டி ஃபேமிலி. அப்புறம் ஜெனரிக் அன்னோட்டேஷன் சிம்பல் ஒரு 2டி ஃபேமிலி. அப்புறம் டேக் வந்து ஒரு 2டி ஃபேமிலி. இந்த 3 நல்லா படிச்சீங்கன்னா, உங்களுக்கு 2டி ஃபேமிலிஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சரும் நம்ம வந்து படிக்கணும். ஆர்க்கிடெக்சர் படிக்கும்போது ஸ்ட்ரக்சரும் படிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு பேசிக் லெவலுக்கு கட்டாயமா படிக்கணும். கனெக்ஷன் டீட்டெயில்ஸு, ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் படிக்கலன்னா கூட, அபோவ் கிரவுண்ட் என்னலாம் வருதோ, அத வந்து கட்டாயமா படிக்கணும். இட்ஸ் பெட்டர் டூ லேர்ன் த ஃபவுண்டேஷன் ஆல்சோ. ஃபவுண்டேஷனும் ஃபவுண்டேஷன்லேருந்து டாப் வரைக்கும் ஸ்ட்ரக்சர் வந்து படிக்கணும். ஏன் படிக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு டெவலப் பண்ற மாடல் ஆர்க்கிடெக்சர் இன்டென்ட் மாடல். அதனால நீங்க தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்டென்ட்டே குடுக்குறீங்க. ஒரு காலம் லொகேஷன், அ ஒரு பீமிங், ஃப்ரேமிங் பண்றீங்கன்னா, என்ன மாரி இருக்கலாம்? என்ன மாரி டைப்ல ஃப்ரேமிங் வருது? அப்படிங்கிறத குடுக்குறீங்க. ஸோ, அத வந்து ஸ்ட்ரக்சரல் என்ஜினியர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்க காப்பி பண்ணி எடுத்துக்குவாங்க. அவங்களோட மாடல் டெவலப் பண்ணும்போது. ஸோ, செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ட ஆர்க்கிடெக்சர் மாடல்லேருந்து ரிமூவ் பண்ணி, ஒன்லி ஆர்க்கிடெக்சர் ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் இனிஷியலா வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்க்கிடெக்சர் போத் நம்ம வந்து ஒரே மாடல்ல வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ, அதனால ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமிங் வந்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து நான் வந்து ஆர்க்கிடெக்ட்டு, நான் வந்து ஸ்ட்ரக்சர் வரைய மாட்டேன். எனக்கு ஸ்ட்ரக்சர் தெரியாது. இது எப்படின்னா, ஐ அம் ஃப்ரம் இங்கிலாந்து. ஐ டோன்ட் நோ தமிழ் அந்த மாரி பேச முடியாது. நம்ம வேலைக்கு ஏத்த மாதிரி நம்ம பேசுறோம். 2 லாங்குவேஜ் பேசுறோம். அதே மாதிரி செய்யற வேலையிலயும் இப்போ ஆர்க்கிடெக்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து 2ம் சேர்ந்து தான் பண்ணுவோம். சம்டைம்ஸ் நம்ம எம்ஏபி கூட நம்ம பண்ணலாம். ஓகே. ஸோ ரிவிட் இஸ் அ டூல். அத வேலை செய்யும்போது வந்து ஒரு அடிஷனல் ஒர்க் வருது அப்படின்னா நம்ம வந்து செய்றோம். ஓகே. அடுத்தது பிட்ச்ட் ரூஃப் ஃப்ரேமிங். ஆ ஸோ யுகே, கனடா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிட்ச்ட் ரூஃப் வந்து யூஸ் பண்றாங்க. அண்டு ஒரு ஆர்க்கிடெக்ட் தான் எல்லா ஃப்ரேமிங்கு, ஃபினிஷஸ் எல்லாமே மாடல் பண்றாங்க. ஓகே. ஸோ பிட்ச்ட் ரூஃப் வந்து இந்த இது வந்து படிக்கணும். பிட்ச்ட் ரூஃப், டார்மர், டார்மர் ஓப்பனிங்கு, அப்புறம் என்ன அந்த புகை கூண்டு அதெல்லாம் வந்து எப்படி மாடல் பண்றது அப்படின்னு படிக்கணும். ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் கனெக்ஷன் இது வந்து ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம். பட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஒரு பேசிக்கா நம்ம வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு வந்து இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஸ்டீல் கனெக்ஷன்ஸ், ஆட்டோடெஸ்க் ஸ்டீல் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. அந்த சாஃப்ட்வேர்லயும்
இது வந்து டெவலப் பண்ணலாம். ரிவிட்லயும் இது வந்து பாசிபிள். ரீபார் ஷெட்யூல் வந்து ஆர்க்கிடெக்ட்ஸுக்கு அவ்வளோ முக்கியம் கிடையாது தான். பட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஓகே. நம்ம வந்து பட் ஆர்க்கிடெக்சர்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரக்சர் அவ்வளோ வேண்டாம். ஓகே. அடுத்தது ஷெட்யூல் அண்ட் குவான்டிட்டி. இது வந்து கட்டாயமா தெரியணும். ஒரு ரூம் ஷெட்யூல், டோர் ஷெட்யூல், விண்டோ ஷெட்யூல். அப்புறம் வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? ஏரியா ஷெட்யூல். முக்கியமா ஏரியா ஷெட்யூல். அப்புறம் வால் குவான்டிட்டி, ஃப்ளோர் குவான்டிட்டி. குவான்டிட்டி வந்து பிஓக்யூ நெறைய எடுப்போம். அதெல்லாம் எடுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஃபேமிலீஸ். ஆர்க்கிடெக்சர் ஃபேமிலினாலே இது வந்து நான் ஃபர்னிச்சர் வந்து காமிச்சிருக்கிறேன். பட் வந்து டோர் ஃபேமிலி, விண்டோ ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம். டோர், விண்டோ அதில வந்து 2டியும் இருக்கு, 3டியும் இருக்கு. ஒரு பிளான்ல வந்து எப்படி தெரியணும், ஒரு 3டில எப்படி தெரியணும் அப்படின்னு படிப்போம். அண்ட் பேராமெட்ரிக் மாடலிங்கும் ரொம்ப முக்கியம். சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணும்போது 3டி ஆப்ஜெக்ட்டும் சேஞ்ச் ஆகணும். ஸோ அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு படிக்கணும். ரிவிட் ஃபேமிலி வந்து பேசிக்கா ஒரு 3டி ஜியோமெட்ரி எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு படிப்போம். இதில 5 டூல்ஸ் இருக்கு. 5 டூல்ஸ் படிச்சாலே போதும். ரிவிட்ல வந்து நம்ம எல்லா மாடலும் பண்ணிடலாம். 5 டூல்ஸ தவிர்த்து வேற டூல்ஸ் கிடையாது ரிவிட்ல. மாடல் பண்றதுக்கு. ஓகே. இது மட்டும் தான். ஆட்டோகேட் எடுத்தீங்கன்னா, அதில வந்து டிஃபரெண்ட் டைப் ஆஃப் 3டி ஜெனரேட்டிங் டூல்ஸ் இருக்கும். டிஃபரெண்ட் டைப் இருக்கும். இதில வந்து 5 தான். இது வந்து ஆட்டோகேட்ல பார்த்தா, இந்த பிளாஸ்டிக் மாடலிங் அதில வந்து எக்ஸ்ட்ரூஷன், பிளெண்ட், ரிவால்வ், ஸ்வீப் அண்ட் ஸ்வெப்ட் பிளெண்ட் வரும். ஸோ இது மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். கட் பண்றதுக்கு வாய்ட் ஃபார்ம் சேம் தான். சேம் டூல்ஸ வாய்ட் ஃபார்ம்ல இருக்கும். 2யும் ஜாயின் பண்ணா கட் ஆகும். அடுத்தது பேராமெட்ரிக் டைப். ஸோ மாடல் பண்ணணும் அப்படின்னா, பேராமீட்டர்ஸ் வேணும். ஸோ பேராமீட்டர் எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம்? என்னென்ன டைப்பா இருக்குது? ப்ராஜெக்ட் பேராமீட்டர்னா என்ன? ஷேர்டு பேராமீட்டர்னா என்ன? அப்புறம் குளோபல் பேராமீட்டர்னா என்ன? அப்படின்னு படிப்போம். ஓகே. இது பேராமீட்டர் டைப்ஸு, டைப் பேராமீட்டரா, இன்ஸ்டன்ஸ் பேராமீட்டரா, அப்புறம் கேட்டகரி என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் இருக்கு. படிப்போம். இன் பிளேஸ் மாடல். ரிவிட்ல சம்டைம்ஸ் நம்ம வந்து இல்லாஜிக்கலா ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்றோம் அப்படின்னா, அதுக்கும் ரிவிட்ல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது பேர் தான் இன் பிளேஸ் மாடல். இது ஃபேமிலி கிடையாது. ஓகே. அதாவது லோடபிள் ஃபேமிலி கிடையாது. ப்ராஜெக்ட்டுக்கு உள்ளேயே நம்ம வந்து மாடல் பண்ணிக்கலாம் இந்த ஃபேமிலிய. ஓகே. இன் பிளேஸ் மாடல் ஃபேமிலி இன் ரிவிட். ஓகே. ஃபேமிலிக்கு ஏத்த மாரியே அ ஃபேமிலி நேம், டைப் நேம் எல்லாம் வரும். பட் என்னன்னா, இத வந்து அவுட் சைடு சேவ் பண்ண முடியாது. இது இந்த ப்ராஜெக்ட்ல வந்து இருக்கும். அதான் இன் பிளேஸ் மாடல் ஃபேமிலி. 2டி ஃபேமிலீஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இது வந்து ஜெனரிக் அன்னோடேஷன் ஃபேமிலி, சிம்பிள் ஃபேமிலி. இதில ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது வந்து ஆக்சுவல் சைஸுக்கு வந்து நாம மாடல் பண்றதில்ல. பிரிண்டபிள் சைஸுக்கு வந்து மாடல் பண்றோம். பிரிண்டபிள் சைஸ்னா என்ன? ஆக்சுவல் சைஸ்னா என்ன? ஒரு பில்டிங்க்கு வந்து ஆக்சுவல் சைஸ்ல வரைவோம். ஸ்கேல் பண்ணி ட்ராயிங்ல வந்து பிரசன்ட் பண்ணுவோம். இதில வந்து நம்ம நார்த் ஏரோ சிம்பல்ஸ் எல்லாமே ஷீட்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ, இது வந்து ஷீட்ல ஜஸ்ட் பிளேஸ் பண்றதுக்காக நம்ம வரைஞ்சிருப்போம். இதுக்கு பேரு வந்து சிம்பல் இன் ரெவிட். அடுத்தது மெட்டீரியல். ஃபார் ரெண்டரிங் மெட்டீரியல் ரொம்ப முக்கியம். ரிவிட் வந்து அவ்வளோ ரெண்டரிங் குவாலிட்டி வந்து குடுக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் அட்லீஸ்ட் ஒரு டிராஃப்ட் வொர்க்கிங் அ க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ரிவிட்ல. அவ்வளோ மோசம் கிடையாது. ஸ்டில் வந்து எடுத்துக்கிறது ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இமேஜ் கிடைக்கும். அண்ட் லைட்டிங் எல்லாமே ஈஸி தான். லைட்டிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா, ஒரு நல்ல ரெண்டரிங் வந்து கிடைக்கும். பட் ஆனா என்ன சொல்றது? அன்ரியலிஸ்டிக் அந்த மாரி வராது. ஓகே. இது வந்து ரியலிஸ்டிக் ரெண்டரிங் தான் வரும். ரிவிட்ட பொறுத்தவரைக்கும். அ இன்கேஸ் எனக்கு வந்து அன்ரியலிஸ்டிக்கா வேணும் அப்படின்னா, ட்வின் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் ரிவிட் கூடயே இருக்குது. ஸோ, அதில வந்து ஓப்பன் பண்ணி, அதில மெட்டீரியல் அப்ளை பண்ணி, லைட் அப்ளை பண்ணி நீங்க வந்து எடுத்துக்கலாம். அதில வந்து ஃப்ளை த்ரூ, வாக் த்ரூ எல்லாம் நல்லா வரும். ரிவிட்ல வந்து நீங்க ரெண்டர் பண்ணீங்கன்னா, இது ஒரு சாம்பிள். நீங்க லைட் எல்லாம் பிளேஸ் பண்ணிட்டு, இந்த இந்த மாரி இமேஜஸ் எல்லாம் வச்சுட்டு, நீங்க வந்து ரெண்டர் பண்ணீங்கன்னா, இந்த மாரி வரும்.
இது வந்து அவ்வளோ அட்ராக்டிவா இல்லன்னா கூட, ஸோ பட் அட்லீஸ்ட் நம்ம வந்து ப்ராஜெக்ட்ட வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டரிங் அண்ட் வாக் த்ரூ இன் ரிவிட். அ யாருமே வாக் த்ரூ ரெண்டரிங் வந்து ரிவிட்ல பண்ண மாட்டாங்க. யாரும் சஜெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அ ஒரு வேள உங்களுக்கு வந்து தேவ, குயிக்கா பண்ணணும், எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல அப்படிங்கிற நேரத்தில ரிவிட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி யூசர் ப்ராஜெக்ட் இன் ரிவிட். 4 பேரோட சேர்ந்து வேலை செய்யும்போது எப்படி கொலாபரேட் ஆப்ஷன் யூஸ் பண்றது? அப்படிங்கிறத படிக்கணும். ஸோ இதில நெறைய ஆப்ஷன் இருக்கு. ஒரு சென்ட்ரல் ஃபைலா மாத்துறது, அத வந்து எப்படி சின்க்ரோனைஸ் பண்றது, நான் மாடல் பண்ணி வச்சிருக்கிறத எப்படி என்னோட ஓனர்ஷிப்ப விட்டு குடுக்குறது, ரீலிங்க்யூஸ் எப்படி பண்றது? அப்புறம் வந்து கரண்ட் மாடல்ல ஏதோ பிரச்சனை, எனக்கு வந்து பேக்கப் ரீஸ்டோர் பண்ணணும்னா எப்படி பண்றது? ஹிஸ்டரி வந்து எப்படி பார்க்குறது? இன் கேஸ் நம்ம வந்து கிளவுட்ல பீம் 360ல ஒர்க் பண்ணும்போது, எப்படி மாடல வந்து பப்ளிஷ் பண்றது? அ ஒரு ஆர்க்கிடெக்சர் மாடல்லேருந்து ஸ்ட்ரக்சருக்கு வந்து எப்படி காப்பி மானிட்டர் பண்றது? ஸ்ட்ரக்சர வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்றது? காப்பி மானிட்டர் பண்றது? ஸ்ட்ரக்சர்ல நமக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு சேஞ்ச் பண்ணிட்டாங்க இன்ஜினியர்ஸ். அத வந்து எப்படி ரிவ்யூ பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கு. இன்டர்ஃபெரன்ஸ் செக் அப்படின்னா, ஆர்க்கிடெக்சருக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் இடையில ஏதோ மோதிக்கிட்டு இருக்கு. ஒருவேள ஸ்ட்ரக்சரல் ஃபைல் இல்லன்னா ஆர்க்கிடெக்சர் ஃபைல் கூட எம்இபி, டக்ட்டு, பிளம்பிங்கு அந்த மாரி ஐட்டம்ஸ் வந்து இன்டர்ஃபேர் ஆவுது அப்படின்னா, அத எப்படி செக் பண்றது? எப்படி ரிவ்யூ பண்றது? அப்படின்னு பாப் ஓகே. இது ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள். ஒரு சென்ட்ரல் ஃபைல்ல இருந்து லோக்கல் யூசர் வந்து எப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத ஒரு பிக்சர்ல காமிச்சிருக்கோம். இத வந்து நம்ம தெளிவா படிக்கலாம். இது பீம் 360யோட மார்க்கெட்டிங் ஃபோட்டோ. பீம் 360ல நெறைய இருக்கு. பட் நம்ம அத வந்து இந்த கோர்ஸ்ல படிக்கிறதில்ல. ரிவிட் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ். ப்ராஜெக்ட் அப்படின்னா நெறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். அத வந்து எப்படி நம்ம பண்ண போறோம்? ஒரு ப்ராஜெக்ட்ட த வே வி வொர்க். அ இல்லன்னா ரிவிட் மேனுவல், ப்ராஜெக்ட் மேனுவல் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, அதுல என்னலாம் இருக்கும்? ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டைலு. ஒரு ஆப்ஜெக்ட்ட ரிவிட்ல வரைஞ்சா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு செட் பண்றது. பாராமீட்டர்ஸு அண்ட் ப்ராஜெக்ட்டோட ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி காப்பி பண்றது? ப்ராஜெக்ட் யூனிட் எப்படி செட் பண்றது? எப்படி பர்ஜ் பண்றது? அடிஷனல் செட்டிங்ஸ்னா லைன் ஸ்டைலு, டைமென்ஷன் ஸ்டைலு, ஹேட்ச் ஸ்டைலு அந்த மாரி விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இது வந்து எம்இபியோட செட்டிங்ஸ் கூட இதில இருக்கு. பட் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ஆர்க்கிடெக்சர். டிசைன் ஆப்ஷன்னா என்ன? ப்ராஜெக்ட் லொகேஷன வந்து எப்படி டிஃபைன் பண்றது? அப்புறம் மேனேஜ் லிங்க்ஸ் எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் லிங்க்க வந்து எப்படி மேனேஜ் பண்றது? சில விஷயங்கள் ஸ்ட்ரக்சர் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஃப்ளோர் திக்னஸ், வால் திக்னஸ் அண்ட் ரீட்டெய்னிங் வால், ஃபவுண்டேஷன் முழுக்க முழுக்க ஸ்ட்ரக்சர் தான் டிஃபைன் பண்ணுவாங்க. அண்ட் ஃப்ரேமிங், பீம்ஸ், காலம்ஸ் அது எல்லாமே ஸ்ட்ரக்சர் தான் டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ, அத வந்து ஸ்ட்ரக்சரல் மாடல்ல இருந்து தான் நாம வந்து ஆர்க்கிடெக்சர் மாடலுக்கு எடுக்க போறோம். ஸோ, அப்போ வந்து அ அந்த லிங்க்ஸ வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் ஃபேஸஸ், எக்ஸிஸ்டிங் ஃபேஸ், டெமாலிஷன் ஃபேஸ், நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ் அது எல்லாம் எப்படி ரிவிட்ல வந்து யூஸ் பண்றது? அண்ட் செலக்ஷன் செட் அண்ட் நமக்கு வந்து டைனமோ பிளேயர்லாம் இருக்குது. பட் இது வந்து அடுத்த பெரிய கோர்ஸு. அத வந்து இதில நம்ம கவர் பண்ண மாட்டோம். மேக்ரோஸு, டைனமோ இதில நம்ம பார்க்க மாட்டோம். ஓகே. விசிபிலிட்டி கிராபிக்ஸ் ஓவர்ரைடு. 2டி டீட்டெயிலிங் பண்ணும்போது கலரு, லைன் திக்னெஸ்ஸு, ஹேட்ச் பேட்டர்ன் இதுதான் முக்கியம். ஸோ, அத வந்து எப்படி பண்றது? அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது பிரிண்டிங் பிடிஎஃப்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் 3டி மாடல். ஒரு மாடல் ரெடி ஆயிடுச்சு. டிராயிங் பண்ணியாச்சு அப்படின்னா, பிரிண்ட் பண்ண தெரியணும். இப்போ வந்து ஐஎஃப்சி அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் சொல்றாங்க. ஒரு மாடல வந்து கிளையன்ட்டுக்கு சென்ட் பண்ணும்போது, ஐஎஃப்சி மாடல் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே ரிவிட் மாடல் குடுக்க மாட்டாங்க. நேட்டிவ் ஃபைல் குடுக்க மாட்டாங்க. பிகாஸ் ரிவிட் ஃபைலுங்கிறது அது நம்மளோட உழைப்பு, நம்மளோட முதலீடு. அதனால நேட்டிவ் ஃபைல் யாருமே குடுக்க மாட்டாங்க. பிரிண்ட் மட்டும் தான் கிளையன்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அது மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா, ஆட்டோகேட் பிளான்ஸ் வந்து குடுப்பாங்க. ஸோ ரிவிட் 3டி வந்து அது ஒரு வேல்யூபிள் அசெட் ஃபார் த கம்பெனி. ஸோ அதுக்காக ரிவிட்டா குடுக்க மாட்டாங்க. நார்மல் ஜியோமெட்ரிக்கலா குடுப்பாங்க. நார்மல் ஜியோமெட்ரி 3டி மட்டும் தான் குடுப்பாங்க. ஐஎஃப்சி
ஐஎஃப்சில வந்து வித் பேராமீட்டர்ஸ் குடுப்பாங்க. பட் இட்ஸ் நாட் கஸ்டமைசபிள். ஓகே. ஸோ இதில வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ, எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கோ, அது அந்த மாதிரி ஃபார்மேட்ல குடுப்பாங்க. ஓகே. ஸோ அது நாம எப்படி பிரிண்ட் பண்றது, எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது அவ்வளோதான். ஓகே. ரிவிட்ட பொறுத்தவரைக்கும் அவ்வளோதான். சரி நம்ம இந்த கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம படிக்க போறோம். பேசிக் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு 35 நாள்ல வந்து நான் ஒரு ரிவிட் அ எக்ஸ்பர்ட் ஆக போறேன் அப்படின்னா முடியாது. நான் உண்மைய சொல்றேன். நான் வந்து டிஸ்கரேஜ் பண்றேன் அப்படின்னு இல்ல. பட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. ஓகே. லேர்னிங் 2டி இஸ் டிஃபரெண்ட். லேர்னிங் 3டி இஸ் டிஃபரெண்ட். 2டி வந்து கண்ணு முன்னாடி இருக்கிற 2 பாயிண்ட் லைன தான் பார்ப்போம். 3டி வந்து 3வதா பேக்கிரவுண்ட்ல நம்ம மூளை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த லாஜிக் வந்து யோசிக்காம ரிவிட்ல நாம எந்த இன்புட்டும் குடுக்க முடியாது. குடுத்தா தப்பா வரும். ஓகே. ஸோ ரிவிட்ல ஒர்க் பண்றது கொஞ்சம் தலைவலி பிடிச்ச வேலை. ஓகே. இன்கேஸ் உங்களுக்கு தலைவலி வந்துச்சுன்னா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ரிவிட்ட விட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். பட் பழக பழக அது வந்து வந்துரும். ஓகே. அதனால ரொம்ப புஷ் பண்ணாதீங்க. பேசிக்ஸ் வந்து லேர்ன் பண்றது ரொம்பவே ஈஸி. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். பிகாஸ் நமக்கு வந்து பில்டிங்னா இன்ட்ரெஸ்ட். ஸோ பில்டிங் மாடல் பண்றது வந்து ரிவிட்ல இன்ட்ரெஸ்ட்டா தான் இருக்கும். ரிவிட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு ரெக்கார்ட் கீப்பிங், அ கம்ப்யூட்டிங் பவர் அப்படின்னு தான் சொல்லணும் ரிவிட்ட. ஏன்னா, அ நமக்கு வந்து ஒரு எக்ஸெல்ல வந்து ஒரு ஐட்டம்ஸ வந்து நம்ம இன்புட் குடுத்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ டைம் ஆகும்? அதே இது வந்து ரிவிட்ல மாடல் பண்ணிட்டு அத ஷெட்யூலா எடுக்கணும்னா எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவிட் மாடல் பண்ணி இருந்தால் கண்டிஷன். ரிவிட்ல ஒழுங்கா மாடல் பண்ணி இருந்தால் நமக்கு வந்து ஈஸியா வரும். ஸோ த வே வி வொர்க் இன் ரிவிட் வந்து ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து நான் மாடல் பண்ண மாட்டேன். இதில டோர் இருக்கிற மாரி ஒரு 2டி லைன் போட்டு பிரிண்ட் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி வேலைலாம் நடக்கும். அந்த 2டி வந்து லைன் போட்டாச்சுன்னா 3டி ஷெட்யூல்ல வராது. ஸோ த வே வி வொர்க் வந்து ரொம்ப முக்கியம் ரிவிட்ல. ஓகே. இதுதான் நம்ம சிலபஸ்ஸு. நீங்க வந்து இதில வந்து ஆர்க்கிடெக்சர், ஸ்ட்ரக்சர் வந்து 2யும் குழப்பிக்க வேண்டாம். ஓகே. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? சரி இருக்கட்டும். நான் மாடிஃபை பண்ணல. இந்த கனெக்ஷன் டீட்டெயில விட்டுட்டு மத்த எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ டைம் என்னாச்சு? 6:43 ஆயிடுச்சு. இன்னைக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து பார்க்கலாம். யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ஈஸி தான். யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு அடுத்தது இந்த கிரிட்ஸ் அண்ட் லெவல்ஸ் கூட ஒர்க் பண்றது எப்படி அப்படின்னு இருக்கிறத ஒரு குயிக்கா நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. அது நம்ம ட்ரை பண்ணுவோம். இத ஓகே. யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே. இதுல எத்தன ஒரு 41 டேபிள் இருக்கு. ஓகே. ரிவிட் யூசர் இன்டர்ஃபேஸ். இத வந்து பார்ட்ஸா பிரிச்சுக்கிறோம். ஓகே. பார்ட்ஸ் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டா ஒரு 14 பார்ட்ஸ் இருக்கு. நீங்க வந்து நம்பரு, பார்ட்ஸ் அதெல்லாம் அவ்வளோலாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு தேவையில்ல. பட் வந்து எந்த ஐட்டம் எங்க இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. ஒரே நாள்லவே எல்லாமே நமக்கு வந்து கையில ஃபிங்கர் டிப்ஸ்ல வேணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க வந்து கிராப் பண்ணிக்கோங்க. மீதி வந்து அடுத்த நாள்ல நம்ம வந்து கிளாஸ் பார்க்க பார்க்க நமக்கு வந்து தானாவே வந்துரும். ஓகே. எல்லா கிளாஸ்லயுமே நான் வந்து ஒரு எலமென்ட்டோட நேம் சொல்லி தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ எலமென்ட் நேம், ஒரு டூலோட நேம், டூல் பாரோட நேம் அத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களையே வந்து கமெண்ட் பண்றேன். எப்படின்னா, கோ டூ ஆர்க்கிடெக்சர் டேப், செலக்ட் வால் டூல், ட்ரா வால் ஃபார் 5 மீட்டர்ஸ் அப்படின்னா, அதில நெறைய விஷயங்கள் இருக்கு. யூசர் இன்டர்ஃபேஸ வந்து மென்ஷன் பண்றோம். ஸோ படிச்சுக்கிறது ஈஸி தான். இன்னைக்கு வந்து ஓவர்வியூ மாதிரி பார்ப்போம். இதில வந்து ஃபர்ஸ்ட்டு நான் பார்க்குறது வந்து ஹோம் பேஜ். ரிவிட் அப்படின்னாலே ஓப்பன் பண்ண உடனே ஹோம் பேஜ் வரும். ரிவிட் 2025 வந்து இங்க காமிச்சிருக்கிறேன். ஓகே.
இதில வந்து புதுசா ரிவிட் நியூ ஹோம் அப்படின்னு கூட ஒண்ணு வந்திருக்கு. மத்தபடி ரிவிட்ட வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். ஓகே. இதில லெஃப்ட்ல இருக்கிறது அப்ளிகேஷன் மெனு, ஹோம் பட்டன். அப்புறம் ப்ராஜெக்ட்டோட நேம் வந்திருக்குது. அப்ளிகேஷன் வெர்ஷன் அண்ட் வியூ நேம். இப்ப ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணா ப்ராஜெக்ட்டோட நேமும் இதில தெரியும். சென்ட்ரல் ஃபைல் ஓப்பன் பண்ணா யூசர் நேமும் வரும். ஓகே. இதுக்கு அடுத்தது வந்து இன்ஃபர்மேஷன் சென்டர். இந்த ரைட் சைடு இருக்கிறது இன்ஃபர்மேஷன் சென்டர். இந்த ரைட் எண்டுல இருக்கிறது வந்து அப்ளிகேஷன் மெனு. மினிமைஸ், ரீஸ்டோர், மேக்ஸிமைஸ் அந்த மாரி ஆப்ஷன். ஸோ இங்க வந்து ரீசென்ட் ஃபைல்லாம் இருக்கு. அண்ட் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரிட்டர்ன் அப்படின்னு ஒரு சிம்பல் இருக்கு. ரிட்டர்ன். ரிட்டர்ன் பண்ணோம்னா, ஃபைல் மெனு வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இது வந்து குயிக் டூல். இது வந்து குயிக் மெனுன்னு சொல்லாமே. ஓகே. இது வந்து குயிக்கா ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணணும். குயிக்கா புதுசா கிரியேட் பண்ணணும். இந்த ஆப்ஷன் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. ஸோ, யூசுவலா ஃபைல் மெனு போயாச்சுன்னா பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அ ஆப்ஷன்ஸ் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். பட் இங்க வந்து ஹோம் பேஜ்ல குயிக்கா எப்படி ஓப்பன் பண்றது? எப்படி புதுசா கிரியேட் பண்றது? அந்த ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது கீழ வந்தீங்கன்னா, ரீசென்ட் ஃபைல வந்து இங்க காமிக்குது. இது நம்ம வந்து ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா, பீம் 360 ஆட்டோடெஸ்க் டாக்ஸ் அத வந்து செலக்ட் பண்ணோம்னா, அந்த ஃபைல் எல்லாத்தையுமே இதில வந்து பார்க்கலாம். மை இன்சைட்ஸ் அப்படின்னாச்சுன்னா, இப்போ வந்து ரிவிட் படிக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்க வந்து ஒரு ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா, ரிவிட்லயே நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வால் மட்டும் வரைஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, ரிவிட்டே சஜெஸ்ட் பண்ணும். ஹேவ் யூ ட்ரைடு மாடலிங் டோர்? ஹேவ் யூ ட்ரைடு மாடலிங் விண்டோ? அப்படின்னு சொல்லிட்டு டாபிக்ஸ்லாம் வரும். வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா ரிவிட்லயே வரும். அந்த லிங்க்க வந்து கிளிக் பண்ணி, நீங்க வந்து வீடியோஸ் பார்த்து நெறையா டாபிக்ஸ் வந்து கத்துக்கலாம். மை இன்சைட்ஸ் இது வந்து மெயில் கூட வரும். அண்ட் ஹோம் பேஜ்லயும் இது வந்து அப்பியர் ஆகும். நியூ ஹோம் வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் இதுக்கு கீழ இருக்கிறதெல்லாம் லிங்க்ஸ். வாட்ஸ் நியூ, ஆன்லைன் ஹெல்ப், கம்யூனிட்டி ஃபோரம் இதெல்லாம் லிங்க்ஸு. இத கிளிக் பண்ணாச்சுன்னா ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே. இங்க வந்து குயிக்கா ஒரு வீடியோ வந்து இருக்குது. ஓகே. இப்போ நியூ ஹோம் அத வந்து கிளிக் பண்ணா இந்த மாரி தான் மாறுது. ரிட்டர்ன் பட்டன அழுத்தியாச்சுன்னா, உங்களுக்கு ஃபைல் மெனு வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இதெல்லாம் டேப்ஸ், ஸ்ட்ரக்சர் டேப், சிஸ்டம் டேப், இன்சர்ட் டேப், குயிக் ஆக்சஸ் டூல் பார், ஹோம் பட்டன், ஹோம் பட்டன் போலாம். ஹோம் பட்டன் போயாச்சுன்னா, உங்களுக்கு இந்த மாரி தெரியுது. இதுல வந்து ப்ராஜெக்ட் மாடல் அண்ட் ஃபேமிலி மாடல் வருது. நியூ ரிவிட் ஹோம் அத வந்து குடுத்தாச்சுன்னா, இந்த மாரி கிடைக்குது. ஓகே. இதுல வந்து டீட்டெயில், லிஸ்டிங், கிரிட் வியூ, பேஸ்ட் ஆன் நேம், பேஸ்ட் ஆன் டேட் வந்து சார்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஐட்டம் வந்து சர்ச் பண்ணலாம். ஓகே. ஒரு ஐட்டம் வந்து சர்ச் பண்ணி, அதுலயும் ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். வித்தின் 3 மந்த்ஸ் நான் வந்து என்ன ப்ராஜெக்ட் ஃபைல் யூஸ் பண்ணேன், அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இல்ல ஃபேமிலிஸ் மட்டும் லிஸ்ட் பண்ணுங்க, மாடல் மட்டும் லிஸ்ட் பண்ணுங்க, அப்படின்னு நமக்கு பண்ணலாம். ஓகே. இது அடுத்தது போனோம்னா, இப்போ வந்து பார்ட்ஸ் படிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். பார்த்தா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஒரு 3 ஆப்ஷன் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார். ஓகே. ஃபர்ஸ்ட் இருக்கிறது நம்பர் 1 வந்து ரிவிட் ஹோம். ரிவிட் ஹோம். அத வந்து கிளிக் பண்ணா, ஹோம் வியூ வந்து வரும். ஓகே. இப்படி தான் இருக்கும். ரிவிட் ஹோம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிச்சிருக்கிறேன். 2வது வந்து ஃபைல் டேப். ஃபைல் டேப் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, ரிட்டர்ன் பட்டன வந்து கிளிக் பண்ணணும். அது பின்னாடி வந்ததுக்கப்புறம் ஃபைல் மெனு வந்து நமக்கு தெரியும். ஃபைல் மெனு கிளிக் பண்ணியாச்சுன்னா, அதோட ஆப்ஷன் எக்ஸ்போர்ட்டு, சேவ் அஸ், பிரிண்ட் அந்த ஆப்ஷன்லாம் நமக்கு கிடைக்குது. 3வது இருக்கிறது வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார். ரிவிட் வந்து ஓப்பன் பண்ணா ரிவிட் 2025 இந்த மாதிரி தெரியும்.
இதுக்கு அடுத்தது பார்க்க போறது வந்து இன்ஃபர்மேஷன் சென்டர். இன்ஃபர்மேஷன் சென்டர்ல நமக்கு ஏதாவது ஒண்ணு தேவை அப்படின்னாச்சுன்னா, ஒரு கீவேர்ட் வச்சு சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணியாச்சுன்னா, அது ஆன்லைன்ல வந்து ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி அதுக்கான ரிசல்ட் எல்லாம் காமிக்கும். அதுக்கு அடுத்தது இருக்கிறது வந்து அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்தது ஆப் ஸ்டோர். இதில வந்து ரிவிட்டுக்கு பிளக்கின் வந்து இருந்துச்சுன்னா, அத வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டூல்ஸ வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆப் ஸ்டோர். அதுக்கு அடுத்தது வந்து ஹெல்ப் மெனு. இது நீங்களே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கிளிக் பண்ணா நெறைய லிங்க்ஸ் வரும். அந்த லிங்க்ஸ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அடுத்தது ஆப்ஷன்ஸ் பார். எனி டூல் நீங்க வந்து எடுக்கும்போது, இந்த ஆப்ஷன்ஸ் பார் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இத வந்து டிராயிங் வியூக்கு கீழயும் வச்சுக்கலாம். இல்லன்னா ரிப்பன் மெனுக்கு கீழயும் வச்சுக்கலாம். இதில எந்த டூல் எடுத்தாலும் ரிலேட்டட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன்ஸ் பார்ல காமிக்கும். இத ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுங்க. மாடல் பண்றதுக்கு முன்னாடி. ஓகே. அடுத்தது வந்து ப்ராப்பர்ட்டீஸ் பேலட். இந்த ப்ராப்பர்ட்டீஸ் பேலட்ல வந்து நெறைய பார்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து டைப் செலக்டர். இந்த மேல ஆரா அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து டைப் செலக்டர். அதுக்கு கீழ இருக்கிறது வந்து இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஒரு ஐட்டம செலக்ட் பண்ண உடனே தெரியுது இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஒரு ஐட்டம் வந்து எதுவுமே செலக்ட் பண்ணல அப்படின்னா, அந்த கரண்ட் ஆக்டிவ் வியூவோட ப்ராப்பர்ட்டி வந்து இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டில தெரியும். இப்போ ப்ராப்பர்ட்டீஸ் பேலட்ட கொஞ்சம் பெருசா என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில நம்பர் 1 வந்து டைப் செலக்டர். நம்பர் 2 ப்ராப்பர்ட்டீஸ் ஃபில்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மொத்தமா செலக்ட் பண்றேன். அப்ப எனக்கு வந்து ப்ராப்பர்ட்டீஸ் வேணும் அப்படின்னா, அது காமனான ப்ராப்பர்ட்டீஸ் தான் காமிக்கும். எ அதிலேயே எனக்கு வந்து டோரோட ப்ராப்பர்ட்டீஸ் வேணும் அப்படின்னா, டோர் கேட்டகரிய வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ப்ராப்பர்ட்டீஸ் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது டைப், எடிட் டைப் அப்படின்னு போனா, டைப் ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் 4த் வந்து இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டீஸ். செலக்ட் பண்ண உடனே நமக்கு கிடைக்கிறது இன்ஸ்டன்ட்லி கிடைக்கிறது இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு அடுத்தது ப்ராஜெக்ட் ப்ரௌசர். ப்ராஜெக்ட் ப்ரௌசர்னா ஒரு டாக்குமெண்ட் மாதிரி. அதில இருக்கிற எல்லா பேஜு, எல்லா ஐட்டம், எல்லா ஃபேமிலி, எல்லா லெஜெண்ட், எல்லா ரிவிட் லிங்க்ஸ் எல்லாமே ப்ராஜெக்ட் ப்ரௌசர்ல லிஸ்ட் டவுன் ஆயிருக்கும். இன்கேஸ் நமக்கு வந்து ஏதாவது லிஸ்ட் டவுன் ஆகக்கூடாது அப்படின்னா கூட அத நம்ம வந்து செட் பண்ணலாம். செட் பண்ணிட்டு இந்த மாரி பண்ணிக்கலாம். கீழ இருக்கிறது வந்து ஸ்டேட்டஸ் பார். ஆனா ஸ்டேட்டஸ் பார்ல வந்து நெறைய இருக்கு. லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ஸ்டேட்டஸ் பார். மிடில்ல இருக்கிறது வந்து ஆப்ஷன்ஸு. அண்ட் ரைட் சைடு வந்து செலக்ஷன் கண்ட்ரோல் பார் இருக்கு. ஓகே. இது வந்து வொர்க்ஸ் ஷேரிங்கோட சிம்பல். வொர்க் ஷேரிங் வந்து என்ன வொர்க் ஷேரிங்ல இருக்கு. ஆக்டிவ் வொர்க் ஷேரிங் வந்து செலக்ட் பண்ணலாம். இது வந்து டிசைன் ஆப்ஷன். அத சூஸ் பண்ணலாம். இது வந்து செலக்ஷன் டூல். ஸோ இங்க இருக்கிறது வந்து வியூக்கு என்னென்ன கண்ட்ரோல்ஸ்லாம் வேணுமோ, அந்த ஆப்ஷன்லாம் இருக்கு. ஸோ இது வந்து வியூ கண்ட்ரோல் பார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வியூ கண்ட்ரோல் பார்ல ஸ்கேலு, டீட்டெயில் லெவல், அந்த மாடல் விசிபிலிட்டி, சன் செட்டிங்ஸு, கிராப் வியூ, ஐசோலேட்டு, டெம்பரரி வியூ ப்ராப்பர்ட்டீஸ், கன்ஸ்ட்ரெயின்ட்ஸு, ரிவீல் ஹிட்டன் ஐட்டம்ஸு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஸோ இந்த மொத்த ஏரியாவுக்கு வந்து டிராயிங் ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மாடல் பண்றது, வியூ பண்றது எல்லாமே இந்த ஏரியாவுல தான் பார்க்குறோம். இதிலேயே டேப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நம்ம வந்து நெறைய வியூஸ் வந்து ஓப்பன் பண்ணோம்னா, அது வந்து டேப்ங்கிற ஃபார்மேட்ல இதில வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அந்த டேப்ஸ வந்து எப்படி மேனேஜ் பண்றது? டைல் வியூஸ் எப்படி பார்க்குறது? அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டைல் வியூ, கேஸ்கேட் வியூ பார்க்கலாம். அடுத்தது வந்து ரிப்பன். இந்த ரிப்பன்ல என்னெல்லாம் இருக்கு? ரிப்பன்ல டேப்ஸ் இருக்கு. ஆர்க்கிடெக்சர் டேப், ஸ்ட்ரக்சர் டேப் இருக்கு. ஒவ்வொரு டேப்லயும் பேனல் இருக்கு. பில்ட் பேனல், சர்க்குலேஷன் பேனல்னு இருக்கு. ஒவ்வொரு பேனல்லயும் குரூப் ஆஃப் டூல்ஸ் இருக்கு. வால் டூல்ஸ், டோர், விண்டோ அப்படின்னு டூல்ஸ் இருக்கு. அ ஒவ்வொரு பேனல்லயும் ஸ்மால் ஏரோ மார்க் குடுத்துருப்பாங்க. ஏதாவது ஏரோ மார்க் இருந்ததுனா, அது வந்து பேனல் செட்டிங்ஸ். செட்டிங்ஸ் பட்டன் இருக்கும். ஓகே. ஏரோ டவுன் ஏரோ மார்க் குடுத்திருந்தா, அதில போனீங்கன்னா, அடிஷனல் டூல்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம படிச்சுக்கணும். ரிப்பன் மெனுனா என்ன? அந்த ரிப்பன் மெனுல வந்து
டேப்ஸ் வந்து என்னென்ன டேப்ஸ் இருக்கும். மாடிஃபை டேப்ங்கிறது கான்டெக்ஸ்சுவல் மெனு. எத செலக்ட் பண்றோமோ அதுக்கு ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ, அதனால அத வந்து கான்டெக்ஸ்சுவல் மெனுன்னு சொல்றோம். ஓகே. அதில வந்து கிரீன் கலர்ல இருக்குது. பட் ஆனா வந்து அந்த ஆப்ஷன் தெரிய மாட்டேங்குது அப்படின்னா, நீங்க கிரீன் கலர் மாடிஃபை வால போய் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணா அதுக்கு ரிலேட்டடான ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஸோ, இந்த இமேஜ்ல வந்து மாடிஃபை வால் வந்து ஆக்டிவா இருக்கு. பட் ஆனா வந்து நாம பார்க்குறது ஆர்க்கிடெக்சர் டேபோட டூல்ஸ வந்து பார்த்துட்டுருக்கோம். இந்த மாரி சிச்சுவேஷன்ல மாடிஃபை வால கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கணும். ஓகே. ஸோ, டூல்ஸ்னா என்ன? பேனல்னா என்ன? ரிப்பன்னா என்ன? அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ, ரிப்பன்ல கீழ இருக்கிறது வந்து பேனல்ஸ். தட்ஸ் ஆல். இது வந்து ரொம்ப பேசிக். ஓகே. இப்போ வந்து ரிவிட் ஓப்பன் பண்ணா, நமக்கு ரிவிட்ல முக்கியமா தேவைப்படுறது என்ன? ரிவிட்ல யூனிட் எப்படி செட் பண்றது? ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே ரிவிட்ல யூனிட் எப்படி செட் பண்றதுன்னு பார்க்கணும். அப்புறம் லெவல்ஸ் அண்ட் கிரிட்ஸ் எப்படி வரையறதுன்னு பார்க்கணும். அப்புறம் வால் வரையணும். ஒவ்வொன்னும் மாடல் பண்ணணும். அந்த டூல்ஸ்லாம் எங்க இருக்கு? அப்புறம் எனக்கு வந்து ஆப்ஷன்ஸ், செட்டிங்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? அப்படின்னு பார்க்கணும். அது வந்து இன்னும் ரொம்ப டீட்டெயிலா போகுது. அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். ஓகே. ஆ ஸோ நமக்கு வந்து ஒரு 3, 4 மினிட்ஸ் இருக்கு. ஒரு குயிக்கா நான் வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க. நம்ம இன்னும் ரிவிட் கத்துக்கிறதுக்கே இன்னும் ஆரம்பிக்கல. ஓகே. அதோட ஓவர் வியூ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரிவிட்னா என்ன? ரிவிட்ல அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு தான் படிச்சுட்டு இருக்கோமே தவிர, ரிவிட் இன்னும் கத்துக்கவே ஆரம்பிக்கல. ஸோ, இந்த வியூல வந்து 3டி வியூ எங்க இருக்கு? இந்த மாரி டூல்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்ப்போம். யூசர் இன்டர்ஃபேஸ்ல வந்து நேவிகேஷன் டூல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ரைட். ஒரு மவுஸ எப்படி யூஸ் பண்றது? கீபோர்ட எப்படி யூஸ் பண்றது? இப்போ மவுஸ்ல என்ன இருக்குது? லெஃப்ட் கிளிக்கு, ரைட் கிளிக்கு, ஸ்க்ரோல் பட்டன். இதுதான் காமனா இருக்கிறது. இல்ல லெஃப்ட் கிளிக் அப்படின்னா செலக்ஷன். ரைட் கிளிக் அப்படின்னா ஆப்ஷன்ஸ். கான்டெக்ஸ்சுவல் மெனு. லெஃப்ட் கிளிக்கு செலக்ஷன். ரைட் கிளிக்கு ஆப்ஷன்ஸ். ஸ்க்ரோல் பட்டன்னா ஜூம் இன், ஜூம் அவுட். தட்ஸ் ஆல். இது கீபோர்ட்ல நமக்கு முக்கியமா தெரிய வேண்டியது என்னன்னா, ஷிஃப்ட் பட்டன். ஷிஃப்ட் பட்டன் பிளஸ் ஸ்க்ரோல் பட்டன் அப்படின்னா ரொட்டேட் பண்றது. ஷிஃப்ட் அண்ட் ஸ்க்ரோல் பட்டன். அப்புறம் ஸ்பேஸ் பார். இப்போ விசிபிலிட்டி கிராபிக்ஸ் போறேன். விவி அப்படின்னு டைப் பண்றேன். அது வந்து ஒரு ஷார்ட்கட். இப்போ இத வந்து அன்செக் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து மவுஸ்லயும் கிளிக் பண்ணலாம். இல்லன்னா ஸ்பேஸ் பார் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸ்பேஸ் பார். ஒரு எலமென்ட்ட வந்து பிளேஸ் பண்ணும்போது, எலமென்ட் வந்து ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணலாம். ஒரு ட்ரீ இருக்கு. அத ஸ்பேஸ் பார் தட்டுனேன்னா, அந்த ட்ரீ வந்து ரொட்டேட் ஆகும். இந்த ஷிஃப்ட் அண்ட் ஸ்பேஸ் பார் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை செலக்ஷன்ல அடிஷனல் செலக்ஷன் அப்படின்னா, கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவோம். ஓகே. கண்ட்ரோல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவோம். அதே இது மைனஸ் பண்ணணும். செலக்ஷன்ல ஏதாவது ஒண்ணு மைனஸ் பண்ணணும்னா, ஷிஃப்ட் யூஸ் பண்ணா மைனஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ, இதுல வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளோதான். இதுக்கு அடுத்தது நெறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கு. வியூ, யூசர் இன்டர்ஃபேஸ், கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ். இதுல போனீங்கன்னா நெறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டூலுக்குமே நீங்க வந்து நேம் சர்ச் பண்ணீங்கன்னா, வால் அப்படின்னா ஆர்க்கிடெக்சர் வால் WA. WA அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து வால் டூல் வந்து ஆக்டிவ் ஆகும். இப்போ வந்து வால் டூல் எடுத்து வால் வரைஞ்சாச்சு. ஓகே. அதே மாரி விண்டோவுக்கும் ஒவ்வொன்னுக்கும் நமக்கு வந்து ஷார்ட்கட்ஸ் இருக்கு. WN. இது வந்து டூல் டிப்ஸ். இந்த மாரி நம்ம பார்க்கும்போது டூல் டிப்ஸ் வருது எனக்கு. அந்த டூல் டிப்ஸ் வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம். ஆப்ஷன்ஸ்ல போனா, யூசர் இன்டர்ஃபேஸ்ல டூல் டிப்ஸ். எனக்கு எந்த லெவலுக்கு எனக்கு டிப்ஸ் வேணும். ஒரு பிகினரா இருக்கிறதுனால ஹைன்னு வச்சுக்கோங்க இத. டபுள் கிளிக் பண்ணா எனக்கு என்ன நடக்கணும்?
கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த ஆப்ஷன்ஸ் பார்ல வந்து நெறையா செட்டிங்ஸ் இருக்கு. அத நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போதைக்கு தெரிய வேண்டியது இவ்வளோதான்.